இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ரெட் கலர் ஆட் பண்ணால் அது ரெட் வெல்வெட் கேக்கு, ப்ளூ கலர் ஆட் பண்ணால் அது ப்ளூ வெல்வெட் கேக்குன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரிஜினல் ரெசிபியே வந்து கரெக்டாக தெரியலை. மேபி இந்த வீடியோ நாங்கள் கூட ஷேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெட் வெல்வெட் கேக் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு உண்டான டிசைனும் இதுக்கு நான் என்ன க்ரீம் வந்து பயன்படுத்தியிருந்தேன், இதை நான் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு பேசிக் ஒரு பர்ஃபெக்டான ஒரிஜினல் ரெசிபி வந்து என்னன்னு சொல்லி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் எக்கு பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு முட்டையே இல்லாமல் ஒரிஜினல் ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்ட பிறகு நான் பீட்டர் பயன்படுத்தி இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து நுர பொங்கி லைட் எல்லோயிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன். நீங்கள் இதே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் சுகராக கிடைச்சிரும். சுகரை வந்து நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை பவுடர் சுகராக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் சுகராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாகவே கடையில் உள்ள ஐசிங் சுகர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அப்போ நீங்கள் ஐசிங் சுகராக கூடவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 3/4 கப் சர்க்கரையுமே ஒரே டைமில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நான் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எக்கும் சர்க்கரையும் நல்லா பீட் ஆகி ஒரு ஒயிட் கலரில் நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. நீங்கள் பீட்டரை வந்து இந்த மாதிரி தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது அழகாக 1 ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக அது ஃபோல்ட் ஆகி விழுகணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து நான் 1/2 கப் அளவுக்கு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப் ஆயில் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் பட்டர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 கப் பால் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாலை ஆட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக 1/2 கப் அளவுக்கு பட்டர் மில்க்கு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக பாலாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஆக்சுவலாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் தான் ஆட் பண்ணணும். வினிகர் வந்து என்கிட்ட இப்போ இன்ஸ்டண்ட்டாக இல்லை. அதனால் நான் ஜஸ்ட் ஒரு 5-6 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் பயன்படுத்திக்கிறேன். ஒரிஜினல் ரெசிபீஸ் நீங்கள் பண்ணும்போது வினிகர் பயன்படுத்திக்கோங்க. அது நல்லா பர்ஃபெக்டாக வரும். பட்டர் மில்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இதில் நான் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே பட்டர் மில்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா 1/2 கப் பட்டர் மில்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஜஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவுக்கு ஆயில் இருக்குது, 1/2 கப் அளவுக்கு பால், ஒரு 5-6 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணின பிறகு இது கூடயே வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து கட்டாயமாக ஆட் பண்ணணும். கொக்கோ பவுடரை நான் ஒரு சலடை வச்சுட்டு அதை நல்லா சலிச்சே ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த கொக்கோ பவுடரை வந்து பட்டர் மில்கோட சேர்த்தி நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து கொக்கோ பவுடர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொக்கோ பவுடர்லாம் ஒன்றுமே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் பேட்டர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி பண்ணி அதில் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணி இதுதான் ரெட் வெல்வெட் கேக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. கொக்கோ பவுடர் வந்து கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். கொக்கோ பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு இதுலேயே வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து டைகர் பிராண்டில் உள்ள ரெட் வெல்வெட் ஜெல் ஃபுட் கலர் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் 1 வீக் முன்னாடியே ஒரு ஆர்டருக்காக பண்ண கேக் தான். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜெல்லை வந்து பயன்படுத்தி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரிசல்ட் வந்திருந்தது. கிளைண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்ததால நான் வந்து இதை சேலில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் லிக்விட் கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ராஸ்பெரி ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட் ரெட் கலர் எனக்கு வராததுனால தான் நான் ஜெல் கலர் வந்து பயன்படுத்தி பார்த்துருந்தேன். எனக்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை உங்களுக்கு இது மாதிரி தனியாக ரெட் வெல்வெட்க்குன்னே சொல்லிட்டு ரெட் கலர் கிடைச்சிது அப்படின்னா அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் இதில் நான் 3 ட்ராப் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ட்ராப் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கடைசியில் கலர் வேணும் அப்படின்னா இன்னும் 2-3 ட்ராப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடியே பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, முட்டையும் சர்க்கரையும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே அது அழகாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு கலர் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ப்ரௌனும் ரெட்டும் சேரும்போது நமக்கு ஆரஞ்சு கலர் வந்து வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷேடு கிடச்சிரும்.
இப்போ பாருங்கள் நான் ஃபைனலாக காமிக்கிறேன். இப்போ முட்டையில் ஆட் பண்ணியிருந்த கலர் மட்டும் பாருங்கள் கம்ப்ளீட் ரெட் கலர் கிடைக்காது. இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்க்கும்போது அது நமக்கு பர்ஃபெக்டான ரெட் ஷேடில் கொடுக்கும். இப்போ ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் மைதா மாவுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ மாவு நல்லா சலிச்சு எடுத்துட்ட பிறகு நம்ம பேட்டரை அழகாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அட் அ டைமில் ஒன்றா ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண தெரியலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு எது நல்லா பர்ஃபெக்டாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு கட் அண்ட் ஃபால் மெத்தட் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இன்னொரு சிலருக்கு வந்து விஸ்க் பயன்படுத்தி ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணால் அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அட் அ டைமில் எல்லா மாவுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரே டைரெக்ஷனில் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள் நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் கிடச்சிருக்கு. அடுத்து நான் ஒரு 8 இன்ச் கேக் பேன் வந்து பயன்படுத்திக்க போகிறேன். அதுலேயே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நான் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டரை கேக் டின்னில் ஆட் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம சூப்பராக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடியாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுப்பை வந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கேக்கை பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக் வந்து கிடச்சிரும். என்றைக்குமே ரெட் வெல்வெட் கேக்கை பொறுத்த வரைக்கும் கலர் ஆட் பண்ணுறது ரெட் வெல்வெட் கேக் கிடையாது. பட்டர் மில்கில் கொக்கோ பவுடரும் சேர்த்திட்டு நம்ம அதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி பண்ணுறது தான் பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக்கு. பாருங்கள் இப்போ கேக்கும் பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை வந்து நான் ஒரு கூலிங் ரேக்குக்கு நான் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் அது உங்களுக்கு நல்லா கட் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேலே வெடிச்சு வந்துருச்சு இல்லைங்களா, அதை மட்டும் நான் ஒரு லேயராக கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நான் 2 லேயராக பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் மொத்தமாக நமக்கு 3 லேயர் கிடச்சிருக்கு. மேலே மட்டும் வெடிச்சு வந்ததை வந்து நம்ம கீழே வச்சு கேக்கில் கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரெட் வெல்வெட் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. அந்த லேயர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு உண்டான டிசைனும் இதுக்கு நான் என்ன க்ரீம் பயன்படுத்தியிருந்தேன், இதுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன், இதை நான் எப்படி பேக் பண்ணியிருந்தேன், இது கூட நான் என்னென்னலாம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.